இன்றைக்கி நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது சத்தியம் நியூஸ் வந்து ஒரு ஹெட்டிங் போட்டிருந்தாங்க. உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அறிவிப்பிட்டிருந்தாங்க, தமிழ்நாடு முழுக்க எந்த கொடிக்கம்பங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பிட்டிருந்தாங்க. இதில் விஓஓ எல்லாருமே வந்து ஒரு ஊராக நோட்டீஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் யார் பின்பற்றினாங்க இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டேட் வச்சுருக்கோம். அந்த டேட்டுக்குள்ளே அவங்க எடுக்கலைன்னா அதை வண்டி வச்சு ஜேசிபி வச்சு எடுக்கிறது அவங்களுடைய உரிமை தான். அதை நம்ம யாருமே வந்து குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த சத்தியம் நியூஸ் இன்றைக்கி பார்த்துருக்கும் போது என்ன டேட்டிங் போட்டிருந்தாங்கன்னா, அடியோடு சாய்ந்த தேமுதிக கம்பம் அப்படின்னு போட்டு வீடியோவோட அப்படியே நம்ம தேமுதிகவோட கம்பம் கீழே சாயிற வரையும் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க சத்தியம் நியூஸ். பக்கத்தில் திமுகவோட கம்பம் இருக்குது, அதிமுகவோட கம்பம் இருக்குது, எல்லா கம்பமும் இருக்குது. அந்த கம்பத்தெல்லாம் வீடியோ எடுத்து போடல, அவங்களுடைய பேரில் எட்டியும் போடல. தேமுதிக கம்பம் அடியோட சாய்வு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. உங்களை மாதிரி இருக்கிறவங்க இது மாதிரி பண்ணி தான் தேமுதிக வந்து ஒழிச்சிட்டிங்க. இப்பயும் உங்களுக்கு அந்தளவு என்ன பைத்தியம்னு தெரியல, உங்களுக்குலாம் எதனால் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. அவர் ஒரு நல்ல மனுஷனை ஒழிச்சதே உங்களை மாதிரி வந்து இருக்கக்கூடிய மீடியாக்கள் தான் 100%. திரும்ப வந்து தேமுதிகவை பற்றி எட்டிங் போட்டால் தான் உங்களுக்கு வியூஸ் போகுதுன்னா போயிட்டு கேப்டனுடைய கோயிலுக்கு போங்க, டெய்லியும் வீடியோ எடுத்து போடுங்க. ஆயிரக்கணக்கான பேர் வந்து சாப்பிட்டு போகிறாங்க. அதை விட்டு நீங்கள் கம்பம் சாஞ்சிருச்சு, அதே பொதுப்படியாக எல்லாத்துடைய கம்பமே அகற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. ஏன் அவங்களுடைய திமுக கம்பம் அதிமுக கம்பம் மற்ற கட்சிக்குடி கம்பம்லாம் பேர் சொன்னால் உங்களை வந்து தாக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயமா? ஏன்னா தேமுதிக தான் வந்து அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து அது மாதிரி வீடியோ போட்டால் தான், அந்த லிங்க் போட்டு யூடியூப்பில் எல்லாம் பார்த்தா தான் அமௌண்ட் வருதுன்னா சொல்லுங்கள். தேமுதிக தொண்டர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நாங்கள் ஃபண்டு கலெக்ட் பண்ணி தரோம், சத்தியம் நியூஸ் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, சரிங்களா? இது மாதிரி எட்டியும் வந்து போடாதீங்க தயவு செஞ்சு. இதுக்கு மேலே ஹெட்டிங் போட்டால் அந்நியார்கிட்ட நாங்களும் போயிட்டு ஆலோசனை கண்டிப்பாக பண்ணலான்ட்ருக்கோம். அவங்க வந்து எல்லா விஷயத்துக்கும் கேப்டன் மாதிரி பொறுமையாக தான் இருக்காங்க. ஏன்னா மக்கள் தான் சப்போர்ட்டு அவங்களுக்கு, எந்த அதிகாரிகள் யாருமே சப்போர்ட் கிடையாது. ஏன்னா நம்ம விருதுநகர்லேயே பார்த்துருப்போம், நம்ம விஜய் பிரபாகரன் வெற்றி பெற்றுமே நம்மளுக்கு பக்கபலமாக இல்லாத தான் இவங்க வந்து தோல்வின்னு அறிவித்த காரணம். மற்றதெல்லாம் வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் அந்நியார் இது வந்து இந்த சத்தியம் நியூஸ் கண்டிப்பாக கண்டனம் தெரிவிக்கணும். இது மாதிரி எட்டிங் போடுறவங்களுக்கு நம்மளும் திருப்பி பதிலடி கொடுக்கணும். அந்நியார் வந்து கை அசைச்சாங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியும். திரும்ப இது மாதிரி எட்டிங் போடாதீங்க. இன்னும் பற்றி இது மாதிரி எட்டிங் போடுறது தவிர்த்துக்குங்க. நன்றி.